குழந்த பிறந்து ஒரு 3 மாதத்துலேருந்து பெரிய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜுக்கு அலைஞ்சு கிடைக்கவே இல்லை. அந்த சாரு சொல்லியும் எனக்கு கிடைக்கலன்னா ரூல்ஸு ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸு. ஒரு தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எம்எஸ்சி முடிச்சிருந்தாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நம்ம எம்ஃபில்ங்கிறதுனால என்ட்ரன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சு நான் முடிக்கிறதுக்கு. 2018 நான் 23 வரையும் முடிக்க முடியல. அவ்வளோ ரெஸ்ஸு யூனிவர்சிட்டியில். ஏதாவது நம்ம செஞ்சு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொண்டு போனோன்னா இது சரியில்லை, மறுபடியும் போய் சரி பண்ணிட்டுவாங்க. நான் வரணும் திருச்சிக்கு, யூனிவர்சிட்டி திருச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரணும். நான் ஊர் புதுக்கோட்டை. நான் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகணும். செகண்டு திருச்சிக்கு வரணும். ஆனால் அங்கே தான் நம்ம கைடு தான் சரபோஜி காலேஜ். ஆனால் ஃபுல்லாகவே எல்லாமே யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு வேறு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால யூனிவர்சிட்டியில் தான் எல்லாமே சப்மிட் பண்ணணும் நம்ம பிஹெச்டி எல்லாமே. அப்போ நான் 3 ஸ்டேஜ் வரணும், 3 டிஸ்ட்ரிக் வரணும்னா அப்படியும் நம்ம வந்தோம்னா அது சரியில்லை நாளைக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு லெட்டரை ஒரு ஆஃபீஸில் உள்ளவங்க அதை வெரிஃபை பண்ண தெரியாமல் இதை கொண்டு போய்ட்டு நாளைக்கு கொண்டு வாங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வீட்டில் எல்லாருக்கும் பதில் சொல்லிவிட்டு நம்ம இத்தனை ஸ்டேஜ் தாண்டியும் இங்கே வரணும் இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஆனால் அங்கேருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிரும். அங்கே போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்படியெல்லாமா படிக்கணும், இருட்டுக்குள்ளே எல்லாம் போய் திரிஞ்சு அலைஞ்சு பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பிஹெச்டி என்ன படிக்கிறா, படித்து இப்போ இவ்வளவு படித்தாங்க என்ன பண்ணா, பிஹெச்டி படித்து என்ன பண்ண போகிறா பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு. எம்ஃபில் முடிச்சே ஒன்றும் நடக்கல. எம்ஃபில் வரையும் படிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. நீ பிஹெச்டி முடிச்சு இப்போ இதில் பிள்ளைய தூக்கிக்கிட்டு பிஹெச்டி படிக்கிறேன்ட்டு தெரிஞ்சு அலைகிறாங்க. இப்போ ஹஸ்பண்டே சப்போர்ட் பண்ணாலும் சுற்றி சொந்த பந்தங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல.